ஆண்டவரின் இறை பலியில் ஒன்றாய் கூடி வாழ்வின் பலி இதுவென நாம் மகிழுவோம் என்று பாடினோம். இந்த சிந்தனையோடு இந்த பலியில் பங்கேற்க வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பிலே மனிதனை படைத்தார். மனிதன் கடவுளுடைய அன்பை உதறி தள்ளிய பொழுதும் அவனை மீட்பதற்காக தம் திருமகனையே உலகிற்கு அனுப்பினார். அந்த திருமகன் இவ்வுலகிலே மனுவுரு எடுக்க அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்தார். அன்னை மரியாள் தன் உள்ளத்திலும் உதிரத்திலும் இயேசுவை பெற்றெடுத்து நமக்கு மீட்பராக தந்தார். அந்த இயேசு இறையரசை போதித்து பாடுகள் பட்டு இறந்து உயிர்த்து நம்மை பரம தந்தையோடு ஒப்புரவாக்கினார். தான் இவ்வுலகிலே மனுவுரு எடுக்க தாயாக இருந்த அன்னையை நமக்கு தாயாக தந்தார். அந்த தாயை ஆன்மாவோடும் உடலோடும் அழியாமல் விண்ணகத்திற்கு எடுத்து கொண்டார். நமக்கு அந்த விண்ணேற்பு அன்னையை பாதுகாவலாக கொண்டு வாழுகின்ற குடும்பங்கள் ஒன்றிணைந்து அந்த அன்னை வழியாக இன்று இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். இந்த தாயினுடைய பாதத்திலே நம் எல்லா குடும்பங்களையும் அரவணைத்து அவர்களுடைய பாதத்திலே வைப்போம். அந்த தாய் தம் திருமகனிடம் பரிந்து பேசி நம் எல்லா குடும்பங்களிலும் அன்பையும் அமைதியும் பொழிவாள் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியை ஒப்பு கொடுப்போம். இந்த நல்ல நாளிலே தொலைதூரத்திலிருந்து நமக்கு சொந்தமான, நமக்கு நெருங்கிய ஒரு வகையிலே இரத்த உறவோடு இந்த மறைமாவட்டத்திற்காக குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு பல ஆண்டுகளாக நம் மறைமாவட்டத்திலே சிறப்பாக பணியாற்றி நம்முடைய பங்கு பேராலயத்தின் பங்கு தந்தையாக மறைமாவட்டத்தினுடைய முதன்மை குருவாக பணியாற்றி தூத்துக்குடிய ஆயராக உயர்ந்து இன்று நம்மிடையே வந்து திருப்பலி நிறைவேற்றி நம்மை ஆசிர்வதிக்க வந்திருக்கின்ற நமது பாசமிகு ஆயர் தந்தை ஸ்டீஃபன் அவர்களை பெருமகிழ்வோடு இந்த பேராலயத்திற்குள் கைத்தட்டி அன்போடு வரவேற்போம். அவரால் பெருமைப்படுகின்ற இந்த மறைமாவட்டம் அவரால் மகிழ்கிறது. தொடர்ந்து அவருக்காக ஜெபிப்போம். அவருடைய மந்தையை சிறப்பான முறையிலே வழிநடத்தி இறைவனுடைய இறை அரசை அங்கு உருவாக்க இறைவன் எல்லா ஆசிரையும் பொழிய வேண்டுமென்று அவருக்காகவும் அவருடைய கருத்துக்களுக்காகவும் மன்றாடுவோம். இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நமது பலவீனங்களையும் பாவங்களையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். பரிவு கொண்ட இறைவன் நம்மை மன்னிக்கும் அனைத்து பாவங்களையும் ஆசீர்வதித்து அந்த பாவங்களை நம்மிடமிருந்து அகற்ற தந்தை கூறியது போல இப்பொழுது நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைப்பாராக. நம்முடைய பாவங்களை நம்மிடமிருந்து அகற்றுவாராக. தன்னுடைய அன்பு திருமகனின் விழாவிலிருந்து வழிந்தோடிய திரு இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி போக்கி தூயவர்களாக நம்மை மாற்றி நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமது மேலான மாட்சியின் பொருட்டு ஆண்டவராகிய இறைவா, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இயேசு கிறிஸ்துவே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும், தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே, தூயவர், நீர் ஒருவரே, ஆண்டவர், நீர் ஒருவரே, உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனில் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தாளும் இறைவா, புனித கன்னி மரியாவின் தாழ்நிலையை கண்ணோக்கி ஒரே திருமகன் மரியாவிடமிருந்து ஊனியல்பில் பிறக்கும் அருளை அவருக்கு அளித்தீரே. இன்று அந்த அன்னைக்கு இடு இணையற்ற மாட்சியால் முடிசூட்டினீரே. அவரின் வேண்டுதலால் நாங்களும் உமது மீட்பின்
மறை நிகழ்வால் காக்க பெற்று உம்மால் உயர்த்தப் பெற தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 4 முதல் 15 முடிய. இஸ்ரேல் மக்கள் மீண்டும் அழுது கூறியது, நமக்கு உண்ண இறைச்சி யார் தருவார்? நாம் எகிப்தில் செலவின்றி உண்ட மீன், வெள்ளரிக்காய், கொமட்டிக்காய், கீரை, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு ஆகியவற்றின் நினைவு வருகிறது. ஆனால் இப்பொழுதோ நம் வலிமை குன்றி போயிற்று. மன்னாவை தவிர வேறெதுவும் நம் கண்களில் படுவதில்லையே. மன்னா கொத்துமல்லி விதை போன்றும் அதன் தோற்றம் முத்து போன்றும் இருந்தது. மக்கள் வெளியில் சென்று அதை சேகரித்தனர், அரவை கல்லில் அரைத்தனர் அல்லது உரலில் போட்டு இடித்தனர். பானைகளில் அதை வேக வைத்து அதில் அப்பங்கள் செய்தனர். அதன் சுவை எண்ணெயில் செய்த அப்பங்களின் சுவையை ஒத்திருந்தது. இரவில் பாளையத்தின் மேல் பனி விழும்போது மன்னாவும் அதனுடன் விழுந்தது. எல்லா வீடுகளிலும் இருந்த மக்களும் தம் தம் கூடார வாயிலில் இருந்து அழும் குரலை மோசே கேட்டார். ஆண்டவரின் சினம் கொழுந்துவிட்டு எரிந்தது. மோசேக்கும் அது பிடிக்கவில்லை. மோசே ஆண்டவரிடம் கூறியது, உம் அடியானுக்கு ஏன் இந்த கேடு? நீர் எனக்கு கருணை காட்டாமல் இம்மக்களின் எல்லா பலுவையும் என் மேல் சுமத்தியது ஏன்? இம்மக்களை எல்லாம் நானா கருதரித்தேன்? நானா இவர்களை பெற்றெடுத்தேன்? பாலுண்ணும் குழந்தையை ஏந்தி செல்பவள் போன்று இவர்களை மார்போடு ஏந்தி அவர்கள் மூதாதையருக்கு நான் வாக்களித்திருந்த நாட்டுக்கு கொண்டு செல் என்று நீர் சொல்வானேன்? இம்மக்கள் அனைவருக்கும் கொடுக்க வேண்டிய இறைச்சிக்கு நான் எங்கு போவேன்? அவர்கள் எனக்கு முன் அழுது, உன்னை எங்களுக்கு இறைச்சி தாரும் என்று கேட்கிறார்களே. நான் தனியாக இம்மக்கள் அனைவரையும் கொண்டு செல்லவே முடியாது. இது எனக்கு மிக பெரும் பலு. இப்படியே எனக்கு செய்வீரானால் உடனே என்னை கொன்றுவிடும். உம் பார்வையில் எனக்கு தயை கிடைத்தால் இந்த கொடுமையை நான் காணாதிருக்கட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. ஆன்மா இறைவன் புகழை பாடி செயலை போற்றி புகழ்கின்றது. இன்றும் பெருமை தருகின்றது. ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது.
செருக்கில் சிந்தி போரை சிதறி ஓட செய்கிறார். என்றும் என்றும் இரக்கம் காட்டும் இறைவன் எதிலும் பெரியவர். அவர் உள்ள செருக்கில் சிந்தி போரை சிதறி ஓட செய்கிறார். இறக்க பெருக்கும் இறைவன் கனிவும் அவரில் அஞ்சும் மனிதர்க்கே. இறக்க பெருக்கும் இறைவன் கனிவும் அவரில் அஞ்சும் மனிதர்க்கே. உறவின் நிறைவும் அவரின் துணையும் அடியின் வாழ்வில் தொடருமே. அன்பு என்றும் ஆளுமே. என் ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. என் ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. இந்த மீட்பர் கடவுள் செயலை போற்றி புகழ்கின்றது. இன்றும் பெருமை தருகின்றது. என் ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 4 முதல் 8 முடிய. ஆனால் கடவுள் மிகுந்த இரக்கமுடையவர். அவர் நம்மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார். குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாயிருந்த நாம் அன்பின் மூலம் இணைந்து உயிர் பெறச் செய்தார். நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலேயே. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நாம் அவரோடு உயிர்த்தெழவும் விண்ணுலகில் அவரோடு அமரவும் செய்தார். கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் நமக்கு செய்த நன்மையையும் அவரது ஒப்புயர்வற்ற அருள் பலத்தையும் இனிவரும் காலங்களிலும் எடுத்து காட்டுவதற்காகவே இவ்வாறு செய்தார். நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்கள் செயல் அல்ல, மாறாக இது கடவுளின் கொடை. ஆண்டவரின் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மனித அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதின செய்திருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 14, இறைவசனங்கள் 13 தொடங்கி 21 முடிய. அக்காலத்தில் இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகில் ஏறி பால் நிலையத்துள்ள தனிமையான ஒரு இடத்துக்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபொழுது பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே
உடல் நலமற்றோரை குணமாக்கினார். மாலையானது சீடர் அவிடம் வந்து, இவ்விடம் பாலைநிலம் ஆயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றார். இயேசு அவர்களும், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர், அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடரிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவுண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. பரிவிரக்கம் கொண்ட நமது ஆண்டவர் இயேசுவிலும் பரிவை ஆடையாக அணிந்து பரிவின் தாயாக இருக்கின்ற விண்ணேற்பு அன்னையிலும் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய திருவிழா வாழ்த்தின் துவக்கத்தை கூறிக்கொள்வதிலே பெருமைப்படுகிறேன். இந்த அருமையான நாளிலே என்னை இங்கே அழைத்த முன்னாளிய மொன்சிஞோர் தந்தை, நம்முடைய பங்கு தந்தையான பேரருள் தந்தை லூர்து சாமி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரோடு பணிபுரியும் தந்தையர்களையும் மற்றும் பொருளாளர் தந்தை பேரருள் தந்தை குழந்தை இயேசு அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே சமூக பணியும் அதே நேரத்தில் பொதுநிலையினருடைய பணிக்குழுவின் தமிழக செயலருமாக பணியாற்றிய பேரருள் தந்தை லூர்து சாமி அவர்களையும் வாழ்த்துகிறேன். மற்றும் இங்கு வந்திருக்கின்ற தந்தையர்களையும் அருள் சகோதரிகளையும் உங்களையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துவதிலே பெருமைப்படுகிறேன். நேற்று காலை கள்ளிக்குளம் என்ற ஊரில் ஒரு 10,000 பேர் இருப்பாங்க. 300 பேர் அங்கே உறுதி பூசுதல் பெற்றார்கள். நேற்று காலையில் அங்கே அந்த உறுதி பூசுதலை நாங்கள் 2 பேர் சேர்ந்து கொடுத்துட்டு வந்தோம். இன்றைக்கு காலையில் ஒரு 30,000 பேர் இருப்பாங்க. பனிமயத்தாயின் பெருவிழா நடந்தது 7:30 மணிக்கு. இன்று மாலையில் நான் இங்கே இருக்கிறேன். அப்படி என்னன்னா இது கடவுளுடைய ஒரு மிகப்பெரிய அரும் செயலாக இருக்கிறது. இந்த இடத்தில் வருவதிலேயே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உங்களை எல்லாம் பார்ப்பதிலே இரட்டிப்பு மகிழ்ச்சி. இந்த மறை மாவட்டத்திலே 39 ஆண்டுகளாக குருவாக பணியாற்றியும் அதற்கு முன்பு 12 ஆண்டுகளாக குருமானவனாக இருந்து இளைஞனாக இந்த இடத்தில் ஓடி சுற்றித் திரிந்து இந்த மறை மாவட்டத்தையே ஊர்வலம் வந்து மக்களோடு பணியாற்றிய அந்த நினைவு நாள்களையும் நல்ல நாள்களையும் நினைத்து பார்க்கிறேன். மகிழ்ச்சியும் நன்றியும் பொங்கி வழிகிறது. இந்த பேராலயம் கட்டும் பொழுது இங்கே பங்கு தந்தையாக இருந்ததை ஒரு பெருமையாக கருதுகிறேன். பேராயர் சின்னப்பா அவர்கள், அவர்களுடைய தலைமையில் பங்கராஸ் அவர்கள் பொருளாளராக இருந்தார்கள். இந்த பெரிய பேராலயமானது கட்டப்பட்டது. மேலே எழும்பி அந்த கூரைக்கு காங்கிரீட் போடும் பொழுது ஆயர் அவர்கள் அங்கே சென்று மணலை பரப்பி அங்கே செய்த அந்த காரியமும் அதிலே அவர் பட்ட பெருமையும் ஆனந்தமும் இன்றும் என்னுடைய மனக்கண்களில் மிகவும் ஃப்ரெஷ்ஷாக புதிதாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த ஆலயமானது ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் பொழுது எண்ணிக்கையில் அடங்காத ஜனங்கள் இங்கே வந்திருந்தார்கள். லூர்துசாமி கர்தினால் ஆண்டவர் அவர்கள் வந்து இதை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள். எல்லா தந்தையர்களும் இங்கே இருந்தார்கள். நீங்களும் இருந்திருப்பீர்கள். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் இந்த கூட்டத்தில் இந்த வளாகத்திலே இவ்வளவு பேர் வந்திருப்பீங்க. எத்தனை பூசையெல்லாம் நம்ம வச்சிருப்போம். எவ்வளவு நற்கருணை கொண்டாட்டங்கள் நம்ம கொண்டாடி இருப்போம்.
நம்முடைய அன்பு பகிர்தலை எல்லாம் நாம் இங்கே கலந்து கொண்டோம். அந்த விழாகத்திலே மக்கள் எல்லாம் கூடியிருந்து ஒருமனப்பட்டு ஆண்டவரோடு பேசியதையும் அந்த அன்பு குலவலில் இறைவனுடைய ஸ்பரிசத்தையும் அனுபவத்தையும் பெற்றதையும் என்னால் மறக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நான் தூத்துக்குடிக்கு ஆயராகவும் சிவகங்கைக்கு பரிபாலகராகவும் இருந்தாலும் இந்த நாட்களில் இங்கே வரும் பொழுது என்னை அன்போடு வரவேற்று என்னை விட இரட்டிப்பு மகிழ்ச்சியை காட்டியவர்கள் நீங்கள். உங்கள் வரவேற்புக்கும் உங்களுடைய வந்தனைக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த அருமையான திருவிழாவில் தந்தை அவர்கள் 15ஆம் தேதி இங்கே வந்து இந்த திருவிழாவை சிறப்பிக்க கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் நம்முடைய பாப்பானவர் என்னை அங்கே ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்காக அழைப்பதால் அங்கே ரோமாபுரிக்கு செல்ல வேண்டியது இருக்கிறது. அதனால் என்னால் வர முடியும் என்று சொன்ன உடனே இன்றைக்கு காலையில் அங்கு திருப்பலி வைத்தேன். மாலையில் நீங்கள் வரலாம் என்று சொல்லி டைம் டேபிள் எல்லாம் போட்டு பார்த்து நம்முடைய பங்கு தந்தை எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து முடித்தார். நான் இப்பொழுது இங்கே உங்கள் முன்னால் இருக்கிறேன். இன்றைய இவைகளையெல்லாம் சொன்ன பிற்பாடு அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளின் கருப்பொருள் என்ன? பரிவுள்ளம் கொண்ட தாய். பரிவுள்ளம் கொண்ட தாய் என்பதை நாம் இங்கே எடுத்து சொல்லுகிற பொழுது பரிவுள்ளவர்கள் யார், அந்த பரிவின் பரிமாணங்கள் என்ன, பரிவு என்றால் என்ன என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். கடவுளை பரிவுள்ள கடவுளாக, இரக்கம் நிறைந்த கடவுளாக, பாசத்தை கொட்டும் கடவுளாக, எப்பொழுதும் துன்பத்தில் இருக்கின்ற மக்களை ஓடி வந்து சந்திக்கின்ற கடவுளாக, அவர்களுக்கு உதவி செய்யும் கடவுளாக பழைய ஏற்பாடு பார்க்கின்றது. மூர்க்க குணம் கொண்டவர்களையும் ஆண்டவருக்கு எதிராக செயல்படுபவர்களையும் பெரிய பாவம் செய்து விட்டார்கள் என்று கணிக்காமல் தன்னுடைய இரக்கத்தாலும் தன்னுடைய அன்பாலும் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கும் ஒரு கடவுளை நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்றோம். அந்த கடவுள்தான் இப்பொழுதும் நம்மை எப்பொழுதுமாக நம்மை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறார். இந்த இரக்கத்தை சொல்ல வந்த நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இயேசுவிலே அந்த இரக்கத்தின் முழுமையை கண்டார்கள். தந்தை இரக்கமுடையவராக இருக்கிறார் என்பது எப்படி நமக்கு தெரியும்? உங்கள் தந்தை இரக்கமுடையவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுடையவர்களாக இருங்கள் என்பது அவருடைய இரக்கம் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏதாவது அவரிடமிருந்து பெற்றிருக்கிறீர்களா? ஏதாவது தந்தை கடவுளிடமிருந்து ஆசிரியரை பெற்றிருக்கிறீர்களா? ஏதாவது எடுத்து சொல்ல முடியுமா? அதை காங்கிரீட்டா, அதாவது காணும் வண்ணம், நம்முடைய இருக்கும் வண்ணம் அதை நமக்கு கொண்டு வந்தவர் கடவுளின் திருமகன் இயேசு. இயேசுவில்தான் கடவுளின் கருணையின் பிம்பத்தை பார்க்க முடியும். கடவுளின் கருணையின் உண்மை தத்துவத்தை அந்த இயேசு என்ற நபரில்தான் நாம் பார்க்க முடியும். மக்கள் மீது கருணை கொண்டு தன்னையே அர்ப்பணித்தவர் தான் அவர். அதனாலே தான் இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இயேசு இறை தந்தையின் இரக்கத்தின் திருமுகம். இயேசுவினுடைய திருமுகத்தை பார்க்கின்ற பொழுதே இறை தந்தையை பற்றிய நினைவுகளும் சிந்தனைகளும் நம்மை ஆட்கொள்ளுகின்றன. அப்படி என்றால் இயேசுவினுடைய முகம் பரிவும் கருணையும் கொண்ட அந்த தந்தையின் முகம். தந்தை எப்படி பரிவு கொள்வார் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இயேசுவை பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும். அவருடைய ஒவ்வொரு செயல்களையும் ஒவ்வொரு மறையுரையையும் அவருடைய போதனைகளையும் கேட்கும் பொழுது இயேசு எப்படிப்பட்டவர் என்பது தெரியும். அதனாலே தான் இயேசுவை எப்படி பார்க்கிறார்? இறை தந்தையின் இரக்கத்தின் திருமுகமாக பார்க்கிறார். இயேசுவில் இறை இரக்கம் வாழ்வாகவும் காணக்கூடியதாகவும் உச்சத்தை அடைந்ததாகவும் இருந்தது என்று சொல்கிறார். இயேசுவிலே கடவுள் தன்னை முழுமையாக காட்டினார். முழுமையாக தன்னுடைய பரிவிரக்கத்தை மக்களுக்கு எடுத்து சொன்னார். கடவுள் எப்படி இருக்கிறார் என்பதை. அப்போ உங்கள் தந்தை எப்படி இருக்கிறார்? இரக்கமுடையவராக இருப்பது போல, தூயவராக இருப்பது போல. அவர் எப்படி தூய்மையா இருப்பார்? நமக்கு ஒன்றும் தெரியாது. இயேசுவை பார்த்துத்தான் அதை கண்டுகொள்ள முடியும். ஏனென்றால் ஒவ்வொரு கடவுளின் ஒரு ஆள் அவர். கடவுளிடம் இருக்கின்ற அந்த புண்ணியங்கள் எல்லாம், ஒட்டுமொத்த நன்மைத்தனம் எல்லாம் அவரிடமும் இருக்கிறது. அது பரிவு கொண்டவர். இறை இரக்கம் என்பது
இறைவன் நம்மை சந்திக்கின்ற நேரம். ஆண்டவராகிய கடவுள் இயேசுவின் வழியாக இந்த மனுக்குலத்தை சந்தித்தார். இதற்கு உறுதுணையாக இருந்தவர் நம் அன்னை மரியாள். பரிவிரக்கம் எப்படி நம் மீது பாய்ந்தோடுகிறது, எல்லைகளை எல்லாம் தாண்டுகிறது, மலை உச்சிகளையும் தாண்டி துள்ளி துள்ளி குதிக்கிறது, அருவி போல கொட்டுகிறது. எப்படி எப்படி அது அன்னையின் வழியாக. அந்த அன்னையினுடைய அந்த பாசமும் நேசமும் இந்த இயேசுவின் வழியாக நமக்கு தெரிகிறது. இந்த இயேசுவை பற்றி பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் தொழுநோயாளிகளை எல்லாம் தொட்டார், குணப்படுத்தினார், இறந்தவர்களை கைப்பிடித்து தூக்கிவிட்டார். அவருடைய பெயரால் அவருடைய சீடர்களே சொன்னார்கள் முடவனை பார்த்து, பொன்னும் பொருளும் கொடுப்பதற்கு எங்களிடம் இல்லை, ஆனால் எங்களிடம் ஆற்றல் இருக்கிறது. நசரேனாகிய இயேசுவின் திருப்பெயரால் இப்பொழுதே உனக்கு சொல்லுகிறேன், எழுந்து நட. என்ன ஆச்சரியம்! அந்த முடவன் எழுந்து நடக்கிறான். ஆதி திருச்சபையில் நடந்த இந்த புதுமையானது எருசலேமையே கலங்க வைத்தது என்று திருப்பணி நூல் நமக்கு கூறுகிறது. திருத்தூதர்களின் திருப்பணி நூல் நமக்கு கூறுகிறது. அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, இறை இரக்கம் என்பது இறைவன் நம்மை சந்திக்கின்ற நேரம். அப்ப நம்ம பிறரை சந்திக்கின்ற நேரம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். முகமன் கூறுகிறோம், வாழ்த்து கூறுகிறோம், நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கிறோம், நலமா இருக்கிறீங்களான்னு கேட்கிறோம், சுகமா இருக்க வேண்டும் என்று கேட்கிறோம். தங்கை நீ நன்றாக படித்து முதல் மார்க் வாங்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதெல்லாம் இறை இரக்கத்தின் இன்னொரு பரிமாணம். ஆனா அதே நேரத்தில் நம்ம பிடிக்காதவர்கள் எல்லாம் என்ன சொல்றோம்? உனக்கு ஆண்டவர் இறங்குவாரா? உன்னையெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணுமா? அப்படியெல்லாம் நம்ம இகழுகிறோம், இழிக்கிறோம், இரக்கத்திற்கு எதிராக நடந்து கொள்கிறோம். விண்ணேற்பு அன்னையை இரக்கத்தின் அன்னையாக பாவிக்கின்ற நாம் அந்த அன்னைக்கு எதிராக நடந்து கொண்டு அந்த அன்னைக்கு நாம் கொடியேற்றி விட்டால் எல்லாம் முடிந்து விடும் என்று நினைக்கிறீர்களா? நம்முடைய கொண்டாட்டம் எல்லாம் நாம் எல்லாம் பலி கொண்டாட வந்திருக்கிறோம், பலியை கொண்டாட வந்திருக்கிறோம். பலியை வாழ்வாக மாற்ற வேண்டும் என்று இன்றைய முதல் பாடல் கூறுகிறது, வருகை பாடல் கூறுகிறது. நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நேரமும் திருப்பலி கொண்டாட்டம் என்பதை மறக்கக்கூடாது. அப்போ நீ ஏழைகளுக்கு உணவளிக்கும் பொழுது, கருணையோடு ஒருவர் மீது உன்னுடைய கரங்களை செலுத்தி அரவணைக்கின்ற பொழுது, ஆறுதலற்று இருப்பவருக்கு ஆறுதல் கூறும் பொழுது, பிறருடைய கண்ணீரை துடைக்கும் பொழுது, உன் வழியாக இயேசுவின் இரக்கம், கடவுளின் இரக்கம் பொங்கி வழிகிறது என்பதை மறக்கக்கூடாது. அதுதான் அன்புக்குரியவர்களே. அதனாலே திருத்தந்தை என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நம் சகோதர சகோதரிகளை நேர்மையோடு உற்று நோக்குவோரின் இதயத்தில் வாழும் உன்னத பண்பு பரிவிரக்கம் என்று சொல்லுகிறார். என்ன அற்புதமாக அவர் தன்னுடைய திருமடலில் எழுதுகிறார் பாருங்கள். நம்முடைய சகோதர சகோதரிகளை நேர்மையான உள்ளத்தோடு உற்று நோக்கும் பொழுது நம்மில் இதயத்தில் அப்படியே ஊற்றெடுக்கும் உன்னத பண்பு அந்த இரக்கம் அப்படின்னு சொல்லுகிறார். இதற்கெல்லாம் இலக்கணமாக இருந்தவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு என்றாலும், ஆண்டவர் இயேசுவின் பண்புக்கு சொந்தமானவர் நம்முடைய அன்னை மரியாள் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அடுத்தது, ஆண்டவருடைய பரிவிரக்கம் நம்ம பாவ நிலையிலும் நித்தியமாக நாம் அன்பு செய்யப்படுகிறோம். எல்லா காலத்திற்கும் நாம் அன்பு செய்யப்படுகிறோம். We are infinitely loved by God. Infinitely loved by God அப்படின்னு சொன்னா, அனவரத காலமும் ஊழியுள்ள காலமும் கடவுளால் அன்பு செய்யப்படும் மக்கள் நாம் என்றால், இந்த வார்த்தை நம்முடைய பிரான்சிஸ் தந்தையிடம் இருந்து வருகிறது. அப்போ கடவுளுடைய பரிவிரக்கம் எப்படிப்பட்டது என்று பாருங்கள். இந்த பரிவிரக்கத்தை பற்றி சொல்லுகிற பொழுது அன்புக்கும் பரிவிரத்திற்கும் என்ன வித்தியாசம் பாருங்க. அன்பு என்பது இயல்பாக வருவது. நம்முடைய குழந்தைகளை அன்பு செய்கிறோம், அதை பரிவிரக்கம்னு சொல்ல முடியுமா? ஆனா அந்த குழந்தை தப்பு செய்யும் பொழுது மன்னித்து விடுகிறோம், அது அன்பை தாண்டுகிறது, இரக்கம் கொள்ளுகிறோம். அந்த பையன் ஒரு 10,000 ரூபாயை திருடி விட்டு வீட்டை விட்டு ஓடிட்டான். 3 நாளைக்கு பிறகு வெறுங்கையா வருகிறான். அப்பாவுக்கு தெரியும் மகன்தான் என்ன செய்துட்டான், திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி கோபத்தில் வரும்பொழுது வெட்டருவாளை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இரக்கம் இருக்கிறதா, கோபம் இருக்கிறதா? என்ன இருக்கிறது பாருங்கள். மன்னிக்க முடியும் என்று நினைக்கிறீர்களா? அப்பொழுது அம்மா போய், அவன் நம்ம பையன், அவனை போய் வெட்ட போறீங்க,
இது எப்படி நியாயம் அப்படின்னு எடுத்து சொல்லி அந்த நினைவுகளையும் அந்த சிந்தனைகளையும் மாற்றி இன்னொரு விதத்தில் என்னுடைய பையன் வாப்பா அப்படின்னு அரவணைத்துக் கொள்ளும் பொழுது பரிவிரக்கம் அங்கே களிநடம் புரிகிறது. அதை பார்த்தீங்களா? பரிவிரக்கம் என்பது தவறு செய்பவர்கள் மீது, குற்றம் இழைப்பவர்கள் மீது, தகுதி அற்றவர்கள் மீது நாம் காட்டுகின்ற ஒரு கம்பேஷன் அல்லது மெர்சி, அதுதான் இரக்கம். அப்போ அன்னை நமக்கு அவங்களுக்கு யாருன்னு தெரியாது, அவர்கள் நமக்கு உதவி செய்ய வேண்டிய எந்த நிலையும் இல்லை. இப்போ பணக்காரன் லாசர், பணக்காரன் இருந்தா லாசர் இருந்தா, லாசருக்கு சோறு போடணும்னு யாரு சொல்லி இருக்கிறா? ஏன் சொல்லணும்? ஏன் அவன் கொடுக்கணும்? என்னிடம் இருக்கின்ற காசை நானே வைத்துக்கொண்டு டாம்பீகமாக நான் திரிவேன், பட்டாடைகளை உடுத்துவேன், பவுசாக இருப்பேன், எப்பொழுதும் உண்டு கழித்து நடனமாடுவேன், களியாட்டம் செய்வேன். இந்த ஏழையை, இந்த நசுக்கப்பட்டவனை, இந்த ஓரம் கட்டப்பட்டவனை, இந்த பிச்சைக்காரனை நான் ஏன் கவனிக்க வேண்டும்? பாராமுகமாய் இருப்பதனால நான் எனக்கு ஏன் தண்டனை இருக்க வேண்டும் என்று கேட்டால், கோர்ட்ல போனா அவர் ஜெயிச்சிடுவாரு. ஆனா விண்ணகத்துல போனா அவரால் ஜெயிக்க முடியாது. பணக்காரன் விண்ணகத்துல போனா ஜெயிக்க முடியுமா? லாசர் பிச்சை கூட கேட்கல, ஆனால் அவனுடைய இழிநிலையில இவன் இரக்கம் கொள்ளவில்லை, கருணை காட்டவில்லை, அவனை தன்னுடைய நண்பனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஓரம் கட்டப்பட்டு சாவின் விளிம்பில் அழுக்கு சொறி நாய்கள் அவனுடைய சீலை நக்கும், அப்படிப்பட்டவனை இவன் கண்காணிக்கவில்லை. நீங்க கோர்ட்டுக்கு போனீங்கன்னா, இவன் இந்த ஏழையை கவனிக்கவில்லை, இவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் நீதி அரசரே அப்படின்னு நீங்க கோர்ட்டுக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தான் தண்டனை கிடைக்கும். ஒருவேளை என்ன நினைக்கிறீங்க? ஏன் இந்த கேஸ் எல்லாம் இங்க கொண்டு வர்ற? அவனுக்கு சாப்பாடு போடணும்னு எந்த சட்டத்தில் எழுதி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களையே தண்டிச்சு 100 ரூபாய் அபராதம் போட்டுருவான். ஆனா கடவுள் விடுவாரா? என்ன செய்தார்? அவனை எரி நரகத்திற்கு அனுப்பினார். நீ இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது எல்லாம் உனக்கு கிடைச்சது, நீ அந்த ஏழையை ஏன் கவனிக்கவில்லை? அப்ப இவனையும் இன்றைக்கு நாம் வாசித்த இந்த வாசகத்தையும் நீங்க பாருங்க. இயேசுவின் பின்னால் ஒரு கூட்டம் 2-3 நாட்களாக ஒன்றும் உண்ணாமல் இறைவனுடைய வார்த்தையை, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமே உள்ளது என்று பாடினாரே நம்முடைய பேதுரு. அதே போல ஆண்டவரே யாரிடம் செல்வோம்? வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் உள்ளதோ, இதைவிட மேலான பெரிய புதையல் எங்களுக்கு வேண்டுமா அப்படின்னு இயேசுவை பின்பற்றி வருகிறார்கள். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், அந்த மக்கள் தளர்ந்து விட்டார்கள், சோர்ந்து விட்டார்கள், திரும்பி சென்றால் வழியிலே விழுந்து விடுவார்கள், அவர் பரிவும் இரக்கமும் கொள்ளுகிறார் என்று இன்றைய வாசகம் கூறுகிறது. அந்த வாசகத்துல நீங்க நிறைய வாசிப்பீங்க, ஆனா அந்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கங்க, பரிவும் இரக்கமும் கொண்டார், இரக்கம் கொள்ளக்க போகிறார் அப்படின்னு சொல்லி சீடர்கள் பார்த்துட்டாங்க. இந்த மனுஷன் சாதாரண மனுஷன் அல்ல, இயேசு சாதாரண மனுஷன் அல்ல. யாராவது பசியா இருந்தா உடனே அவர்களுக்கு உணவு கொடுக்கவும், கஷ்டப்பட்டு அவங்கள ஓடி சென்று அவர்களுக்கு உதவி செய்யவும் இவர் ரொம்ப ரெடியா இருப்பாருன்னு தெரியும். அதனால முன்கூட்டியே ஓடி வந்து, இரவு நேரமாக போகிறது, மாலை நேரமாக போகிறது, இவங்கெல்லாம் இங்கே இருந்தா சாப்பாட்டுக்கு ஒன்றும் கிடைக்காது, இவர்களை அனுப்பிவிடும் அனுப்பிவிடும் அனுப்பிவிடும். நம்மள இங்கே இருக்கிற 99 பேர் இப்படித்தான் இருக்கிற. மத்தியானம் சாப்பாடு கொடுக்கணும், 10 மணிக்கு அனுப்பிடுவான், அல்லது 11 மணிக்கு அனுப்பிட்டா சாப்பாடு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்களே இவர்களுக்கு உணவு கொடுங்கள், உங்களிடம் என்ன இருக்கிறது பந்தி அமர சொல்லுங்கள். அப்பத்தை எடுத்து பிட்டு அப்படியே கொடுக்கிறார். அன்னை மரியாள் அப்படிப்பட்டவர்கள் தான், அந்த இரக்கத்தின் பிம்பமாக இருந்தார்கள், கருணை உள்ளம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அன்னையினுடைய அந்த பரிவையும் இரக்கத்தையும் அவருடைய பாடலிலே பாடுகிறோம். ஏழைகளை ஆண்டவர் கடைக்கண் நோக்கினார், ஒன்றும் இல்லாதவர்களை நிறைவாக அனுப்பினார், செருக்குற்றோரை சிதறடித்தார், செல்வர்களை வெறுங்கையராக அனுப்பினார். என்ன புரட்டி போடுகின்ற ஒரு அனுபவத்தை, புரட்சி பாடலை அன்னை மரியாள் பாடுகிறார்கள் பார்த்தீங்களா? இறைவாக்கினரை போல பாடுகிறார்கள். உங்கள் விழாக்களை நான் விரும்ப மாட்டேன், சகிக்கவில்லை, அதை நான் பொறுத்து கொள்ள மாட்டேன், அதை அகற்றுகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் இல்லையா? நீங்கள் திருந்துங்கள், மனதை சுத்தப்படுத்துங்கள், உங்களையே நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள், கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக வாருங்கள். இப்படி
மாறாமல் கடவுளுக்கு எதிராக தவறு செய்த அந்த மக்களை பார்த்துத்தான் ஆண்டவரிடம் முறையிடுகிறார் மோசே. இந்த மக்களை எல்லாம் நானா கருத்தரித்தேன், இந்த மக்களை எல்லாம் நானா பெத்து போட்டேன், இவன்களை எல்லாம் நான் வழி நடத்த வேண்டி இருக்கிறது, என்ன கர்மம், என்ன கர்மம், என்னை விட்டுடும், என்னை கொன்னுவிடும், நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்றார். பார்த்தீங்களா மக்கள் எவ்வளவு கடினமாக இருக்கிறார்கள், கடவுளுக்கு எதிராக இருக்கிறார்கள். அந்த இரக்கத்தை பெறுவதற்கு தங்களையே தகுதி அற்றவர்களாக மாற்றிக் கொள்ளுகிறார்கள். சில சமயத்தில் நம்மளும் அப்படித்தான் இருக்கிறோம். கடவுளுடைய இரக்கத்தை பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக மாறிவிடுகிறோம். அன்னை மரியாள் அங்கே கல்யாணத்தில் அவங்க அழைக்கப்படுகிறாங்க. அதில் நான் ஒன்று சொல்லணும், நாம் எல்லாம் கல்யாணம் நடத்துகிறோம் இல்லையா, எவ்வளவு டாம்பிகமாக நடத்துகிறோம், எவ்வளவு பெரியவங்களை கூப்பிடணும், எவ்வளவு கிஃப்ட் வரும், எவ்வளவு சாப்பாடு போடலாம் இல்லெல்லாம் சொல்லுகிறோம். என்றைக்காவது விவிலியத்தை வாசித்து இந்த திருமணத்தில் இயேசுவும் அன்னை மரியாளும் அவருடைய சீடர்களும் மறைமுகமான விருந்தினர்களாக இருக்கிறார்கள் என்று என்றைக்காவது நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோமா? நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பது இயேசுவும் அன்னை மரியாளும் என்பதை மறக்க வேண்டாம். அவர்கள் இருக்கின்ற பொழுது நமக்கு குறையே இல்லை. நம்மிடம் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், காசு தட்டுப்பாடு இருக்கலாம், வறுமை இருக்கலாம், வெறுமை இருக்கலாம். எதுவுமே கடவுள் இருக்கும் பொழுது இவைகளெல்லாம் மாயமாக மறைந்துவிடும். மகனே, அவர்களுக்கு ரசம் இல்லை, அவர் சொல்வதுபடி செய்யுங்கள் என்று கட்டளை இடுகிறார்களே அன்னை மரியாள். இன்றைக்கு காலையில் அதைத்தான் சொன்னேன். அந்த ஏழைகளை பார்த்து, அப்படி என்றால் அவர் விடுகின்ற கட்டளை என்ன? அவர் சொல்வதுபடி செய்யுங்கள் என்றால் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். என்னுடைய மகன் இயேசுவால் இது முடியும் என்று நம்பிக்கை வைக்கிறார்கள். ஏழைகளின் மீது கரிசனை கொள்ளுகிறார்கள். தன்னுடைய விசுவாசத்தை அவர்கள் பெருக்கிக் கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் இயேசுவை போல பரிவும் இரக்கமும் கொண்டவர்களாக மாறுகிறார்கள். கடவுளை போல உங்கள் தந்தை இரக்கமுடையவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுடையவர்களாக என்று சொல்லுகிறார்கள் இல்லையா? அதுக்கு இலக்கணமாக இருப்பவர் தான் அன்னை மரியாள். அந்த அன்னை மரியாள் தான் ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் நேர்மையான உள்ளத்தோடு சந்தித்து அவர்களோடு அன்பு குலவல் நடத்தும் பொழுது அவர்களுடைய இதயத்தில் பிறப்பதுதான் இரக்கம் என்று சொன்னேனே, அதற்கு இலக்கணமாக இருப்பவர் இந்த அன்னை மரியாள். எனவே அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு தாயை நாம் வைத்துக்கொண்டு நாம் எப்படி இரக்கமற்றவர்களாக தவறு செய்தாலும் நம்மை ஆசீர்வதிக்கும் கடவுள் ஒருவர் இருக்கிறார். அனவரத காலமும் நம்மை அன்பு செய்யும், நம்மை மன்னிக்கும், நம்மை ஏற்றுக்கொள்ளும் ஒரு கடவுள் இருக்கிறார். அவருடைய இரக்கம் எப்பொழுதும் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து கொண்டிருக்கும். அவர் மன்னித்து சோர்வதில்லை, நம்ம தான் மன்னிப்பு கேட்டு சோர்ந்து போகிறோம். திருத்தந்தை சொல்லுகிறார். அதனால தான் அவரே சொல்லுவார், கடைசியில் சொல்ற அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருத்தந்தை இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு கொடை. நீங்க அந்திம காலத்தில் என்ன செய்ய விரும்புறீங்க? நான் மக்களை பார்த்து புன்முறுவல் பூக்க விரும்புகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை பார்த்து நான் புன்முறுவல் பூக்க விரும்புகிறேன். எதற்காக அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. அவர் நன்மைத்தனத்தின் ஊற்றாக இருக்கிறார், நன்மையையே செய்து கொண்டிருக்கிறார், தீங்கே அவர் இழைப்பதில்லை. அவருடைய மனதில் யாரை பற்றி தவறான எண்ணமோ, அடிக்க வேண்டும் என்ற எண்ணமோ, அவரை பற்றி அவருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றமோ எதுவுமே கிடையாது. எப்பொழுதும் நன்மை, சென்றவிடமெல்லாம் நன்மையையே செய்து கொண்டிருந்தார். அதனால அந்த கடவுளை பார்த்து சிரிக்க விரும்புகிறேன். அவர் பொறுமையுடையவராக இருக்கிறார். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. அந்த இரக்கத்தையும் தாண்டியவர் தான் கடவுள். மூன்றாவதாக, அந்த கடவுள் எனக்காக காத்து கொண்டிருக்கிறார். இந்த மூன்றையும் தன்னில் தாங்கியவர் தான் அன்னை மரியாள். நன்மைத்தனத்தின் ஊற்று கடவுள், அதன் பிம்பமாக இருக்கிறார். அவர் பொறுமையுடையவராக இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிறார். அட்வொகேட், தூய ஆவியார் எப்படி பரிந்து பேசுகிறாரோ அதே போல அன்னை மரியாளும் நமக்காக பரிந்து பேசுகிறார்கள். நேற்றைக்கு சொன்ன, உங்களுக்கு 2 ஏக்கர் 3 ஏக்கர் நிலம் இருக்கு, அண்ணன் தம்பிக்கிட்ட அந்த பிரிவினையில சண்டை, அதனால என்ன போறீங்க, கேஸுக்கு போறீங்க. அதனால ஒரு லாயரை பிடிக்கிறீங்க, அவரும் 1 லட்சம் கொடுக்குறாரு அந்த லாயருக்கு, நீங்களும் 1 லட்சம் கொடுக்குறீங்க, சண்டை போடுறீங்க, கேஸு போயிட்டே இருக்கு. ஆனா நீங்க வின் பண்ணுவீங்க, உங்களுக்கு அந்த நிலம் கிடைக்கும் அப்படின்றது எந்த விதமான நிச்சயமும் இல்லை. நீங்க காசு கொடுக்குறீங்க, வாதாடுறீங்க, உங்க தம்பியவோ அண்ணவனையோ வெறுக்கிறீங்க, இதெல்லாம் நடந்தாலும் கடைசியில் உங்க நிலம் கிடைக்கும் அப்படின்றது எந்த நிச்சயமும் இல்லை. ஆனால் நமக்காக பரிந்து பேசுகின்ற அன்னை,
யார்கிட்டையாவது சண்டை போட முடியுமா? நம்ம அன்னைக்கு லஞ்சம் கொடுக்கணுமா? நமக்காக பரிந்து பேசுறதுக்கு காசு கொடுக்கணுமா? காசு கொடுக்காமலே வருகின்ற அந்த அன்பையும் இரக்கத்தையும் கனிவையும் நாம் பயன்படுத்தாமல் இருந்தால் குறை யாரிடம் இருக்கிறது? நம்மிடம் இருக்கிறது. எனவே இன்றைக்கு இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்நாளும் காப்போம். அன்னையிடம், ஆண்டவரிடம், நமது ஆண்டவராகிய கிறிஸ்துவிடம், தந்தை கடவுளிடம் இருந்த பரிவும் இரக்கமும் நம்மிடமும் இருக்க வேண்டும். நாமும் அதை பெற்று எல்லோருக்கும் வழங்க வேண்டும் என்ற உறுதி கொண்டு தொடர்ந்து இந்த திருப்பலியில் பங்கேற்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. அன்புக்குரியவர்களே, அனைவரும் எழுந்து நிற்போம். பரிவுள்ளம் கொண்ட கடவுளிடம் நம்முடைய தேவைகளை எல்லாம் சமர்ப்பிப்போம். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று மொழிந்த எம் அன்பின் இறைவா, எம் தூய திருச்சபையை பாங்காய் பராமரித்து வழிநடத்த நீர் தேர்ந்தெடுத்த பரிசுத்த தந்தை பிரான்சிஸுக்காக உம்மை வேண்டுகின்றோம். அவர்கள் உடலிலும் உள்ளத்திலும் உள்ள எல்லா குறைகளையும் நிறைவாக்கி உம் திருவுளத்திற்கு ஏற்ற மந்தையாக எங்களை வழிநடத்தவும், அவரோடு இணைந்து பணிபுரியும் கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் அனைவருக்கும் நிறையாசி அளித்து வழிநடத்த இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர் என்றுரைத்த நீதியின் தேவனே, இவ்வுலகையும் எங்கள் நாட்டையும் உம் பொற்பாதத்தில் படைக்கின்றோம். அநீதியும் அட்டூழியமும் போரும் வன்முறையும் ஒழித்து இத்தரணி எங்கும் அமைதியின் காற்று வீசி உண்மையில் ஒளி துலங்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் என்று மொழிந்த எங்கள் இதயத்தின் வேந்தனே, எங்கள் பாதுகாவலையாம் தூய விண்ணேற்பு அன்னையின் கொடியினை விண்ணுயர ஏற்றி நவநாளை துவக்கி இவ்வுன்னத பலியினை சிறப்பித்து கொண்டிருக்கும் எங்கள் முன்னாள் பங்கு தந்தையும் இந்நாள் தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயருமான மேதகு ஸ்டீபன் அந்தோனி அவர்களுக்காய் உமக்கு நன்றி கூறுகிறோம். அவருடைய பணி இன்றும் என்றும் மென்மேலும் சிறந்திடவும் அவருக்கு உடல் உள்ள பலன் அளித்து அவரை நீர் வழிநடத்திடவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கல்வாரி மலையில் உம் அன்னையை இவ்வையகத்திற்கு தாயாய் அளித்த இறைவா, நீர் எங்களுக்கு பாதுகாவலியாய் தந்துள்ள தூய விண்ணேற்பு அன்னையின் பெருவிழாவினை கொண்டாட தயாரித்து கொண்டிருக்கும் எங்கள் பேராலய பங்கை ஆசீர்வதியும். எம் பேராலய அதிபர் தந்தை, உதவி பங்கு தந்தை, அருட்கன்னியர்கள், வேதியர்கள், பங்கு பேரவை, பக்த சபைகள், பாடகர் குழு, இளைஞர் இளம்பெண்கள், மறைக்கல்வி மாணவர்கள் மற்றும் இங்கு குழுமியுள்ள அனைவருக்கும் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்து விண்ணேற்பு தாயினைப் போல விண்ணோக்கி எங்கள் வாழ்வை வாழவும் இந்நவ நாட்கள் அதற்கு வழியாய் அமைய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் உமக்கே கடன் கொடுக்கிறான் என்று கூறிய கடவுளே, உலகெங்கும் உள்ள ஏழைகள், அனாதைகள், ஒடுக்கப்பட்டோர், கைவிடப்பட்டோர், நோயுற்றோர் அனைவருக்காகவும் உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களால் முடிந்த உதவிகளை இத்தகையோருக்கு நாங்கள் செய்திட பரிவான உள்ளத்தை எமக்கு தர ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். இந்தியாவில் வாழுகின்ற எங்கள் நாட்டு மக்களையும் அதிகாரிகளையும் ஆசீர்வதியும். இரக்கம் கருணை கொண்டவர்களாக நாங்கள் வாழவும், ஏழை எளியவர்களுக்கு எல்லாம் கிடைக்கவும், நோயாளிகள் குணம் பெறவும், ஆறுதலற்றிருப்போருக்கு ஆறுதல் கிடைக்கவும், கண்ணீர் சிந்துவோருடைய வேதனைகள் நீங்கவும் நீரே அருள் புரியும். இந்த பேராலயத்தின் பங்கு மக்களை எல்லாம் ஆசீர்வதியும். இங்கு பணிபுரிகின்ற நல்ல தந்தையர்களையும் அருள் சகோதரிகளையும் ஊர் பெரியவர்களையும் நல்லுள்ளம் கொண்டவர்களையும் நீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. உமது இரக்கம் எங்கு சென்றாலும்
எங்கள் வாழ்வில் பரிணமிக்க உம்மை தயவாய் வேண்டுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். அப்பமா என்னை தந்திட தேடி வருகிறேன். என் நிலை துறந்து நிறை தேவனை பாதம் அமர்கிறேன். எல்லோரும் வாழ என்னை தந்து மகிழ்வேன். எல்லோரும் வாழ என்னை தந்து மகிழ்வே. கல்வாரி பலியாய் நானாகி வாழ்வே. என் வாழ்வையே அர்ப்பணித்தேன். என் தெய்வமே உன் பலிபீடமே. பகைமை நீக்கி பாசம் வளர்க்க பணிந்து வருகிறேன். உண்மை வாழ்வை உறவும் மனதை மகிழ்ந்து தருகிறேன். பகைமை நீக்கி பாசம் வளர்க்க பணிந்து வருகிறேன். உண்மை வாழ்வை உறவும் மனதை மகிழ்ந்து தருகிறேன். பொய்யான முகமே புறந்தள்ளி வந்தே. ஆபேலின் பலி போல் என்னை ஏற்றுக்கொள்ளும். பொய்யான முகமே புறம் தள்ளி வந்தே. ஆபேலின் பலி போல் என்னை ஏற்றுக்கொள்ளும். ஆபேலின் பலி போல் என்னை ஏற்றுக்கொள்ளும். என் வாழ்வையே அர்ப்பணித்தேன். என் தெய்வமே உன் பலிபீடமே. எந்நாளுமே உனக்காகவே என் ஜீவனை தந்திடுவேன். என் வாழ்வையே அர்ப்பணித்தேன். என் தெய்வமே உன் பலிபீடமே. அன்புக்குரியோரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்ற பலியாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை ஏற்று மீட்பளிக்கும் அருள் அடையாளமாக மாற்றியருளும். அதன் ஆற்றலாலும் திரு அவையின் அன்னையாம்
கன்னிமரியாவின் அன்பாலும் நாங்கள் பற்றி எறிந்து மீட்பு பணியில் இன்னும் மிகுந்த ஆர்வத்துடன் அவரோடு ஒன்றித்து உழைக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித கன்னி மரியாவை கொண்டாடும் இந்நாளில் உம் பெருமைகளை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவர் உம் வார்த்தையானவரை களங்கமில்லா தம் இதயத்தில் ஏற்று கன்னியாக இருந்து அவரை கருத்தாங்கி படைத்தவரையே பெற்றெடுத்து திரு அவையின் தொடக்கத்தை பேணி வளர்த்தார். மரியா சிலுவை அடியில் நின்று இறையன்பின் திருவுளத்தை ஏற்று கிறிஸ்துவின் இறப்பால் விண்ணக வாழ்வுக்கு உரிமை பெற்ற மனிதர் அனைவரையும் தம் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். நீர் வாக்களித்த ஆவியாரை திருத்தூதர் எதிர்பார்த்திருந்த போது அவர் சீடர்களின் வேண்டுதல்களோடு தம் வேண்டலையும் இணைத்து மன்றாடும் திரு அவைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கினார். அவர் விண்ணகமாட்சிக்கு உயர்த்த பெற்றபின் ஆண்டவரின் நாள் மாட்சியுடன் வருமளவும் பயணமாகும் திரு அவையோடு தாயன்பால் உடனிருந்து தாயகம் செல்லும் வழியில் அதனை கனிவோடு காத்து வருகின்றார். ஆகவே புனிதர்வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். நம்முடைய குடும்பங்களில் அமைதி நிலவவும் அன்பு தவழவும் நம்முடைய வறுமை இயலாமை இன்னல்கள் பாவங்கள் சண்டைகள் எல்லாம் மறைந்து போகவும் அன்னையினுடைய பிரசன்னத்தினால் நாம் பரிவுள்ளவர்களாக மாறவும் வேண்டுவோம். ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு
கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், இந்த திருப்பலியை தலைமை ஏற்று நடத்தும் தூத்துக்குடி ஆயர் ஸ்டீஃபன் ஆண்டனி, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் ராபர்ட் அடிகளார் மற்றும் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் இன்று இந்த திருப்பலியை சிறப்பிக்கின்ற திரு நெப்போலியன், திருமதி சங்கீதா, திரு ரத்னசாமி எலிசபெத் கருத்துக்களுக்காகவும் நன்றியாகவும், மிலன் ஆண்டனி, ஜூடி ரஃபேல் ஞானத்தில் வளரவும், அந்தோணி குரூஸ், மேரி ஜெசிந்தா கருத்துக்களுக்காகவும் நன்றியாகவும், ஜெரோம் இலக்கியா கருத்துக்களுக்காகவும் நன்றியாகவும், மரிய தங்கம் ரத்தனம் கருத்துக்களுக்காகவும் நன்றியாகவும், பிரான்சிஸ் சேவியர், ஜாய்ஸ், கேத்தரின், எலிசபெத் கருத்துக்களுக்காகவும் நன்றியாகவும், அந்தோணிராஜ் ஜோகனா கருத்துக்களுக்காகவும் நன்றியாகவும், சாந்தி ஆசிரியை ருசில் அமல் கருத்துக்களுக்காகவும் நன்றியாகவும், ஹோலி குயின்ஸ் மெட்ரிக் பள்ளி வளர்ச்சிக்காகவும் நன்றியாகவும், சுந்தர்ராஜன் ஆக்னஸ் கருத்துக்களுக்காகவும் நன்றியாகவும், மகி மெர்சி மார்க்ரெட் கருத்துக்களுக்காகவும் நன்றியாகவும், ஜெரா பூர்ணம் சுகம் பெற்றதற்கும், ஷீலா பால்ராஜ் டேவிட் கருத்துக்களுக்காகவும் நன்றியாகவும், கேத்ரின், ஜோசப், மோனிகா, ரமேஷ் பாபு கருத்துக்களுக்காகவும் நன்றியாகும், கஸ்பார், பாத்திமா, ஜோயல், ஆகாஷ் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நன்றியாகவும், எப்சிபா, சந்தியா, டைட்டஸ், ஜேன் நன்று படிக்க உடல்நலத்திற்காகவும், போலினாஸ்ரீ குடும்பத்திற்காகவும் நன்றியாகவும், பேரப்பிள்ளைகள் ஞானத்தில் வளரவும், ஜோசப், ஆரோக்கியதாஸ், அக்சிலியா, டயோனி கருத்துக்களுக்காகவும் நன்றியாகவும், சகாய், மேரி, அமல்ராஜ், ஹெலன், ஸ்னேகா கருத்துக்களுக்காகவும் நன்றியாகவும், ஜஸ்டின், பூங்கடி, கிளாரட், மரியா நன்றியாகவும் கருத்துக்களுக்காகவும்
அருள்நாதன் மாற்றமடையவும், அஸ்வின், தனேஷ், ஷிராஜ், டொமினிக், பார்வின், டேனியல் கருத்துக்களுக்காகவும் நன்றியாகவும் இவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து இவர்களுடைய கருத்துக்களை நிறைவேற்றி தந்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இன்று சிறப்பாக நினைவு கூறும். ஜான், ஜெயகரன், ரினால்டினா, இம்மானுவேல், வேற்றவலம், ஜோசப், சூசைராஜ், தெரேசம்மாள், ஜெயசீலன், டி கபிரியல், தன்ராஜ் ரேசா, இருதயராஜ், அல்ஃபோன்சா, ஜூலி டேவிட், ஆர் ஜோசப் 42ஆம் ஆண்டு நினைவு மற்றும் ஜேம்ஸ் செல்வராஜ், இம்மாக்குலேட், மரிய லூயிஸ், அல்ஃபோன்ஸ், ராஜன், ரத்னராஜ் ஆன்மாக்களுக்காகவும், டொமினிக் சேவியர், ஏசுதாஸ், சின்னப்பன், ஜெனிஃபர், ஜோசபின், சாரதா ஆன்மைகளை பாற்றிக்காகவும், மரியம்மாள், மைக்கேல், ஆபிரகாம், ஆரோசாங்கமி ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்தவாறு அப்பா, தந்தா என்று அழைத்து ஆண்டவரை நோக்கி வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்குத் தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய போதனைகளை கேட்டு 2-3 நாட்கள் உணவின்றி உம்மையே பின்பற்றி வந்த மக்களை பார்த்து நீர் கருணையும் இரக்கமும் புரிந்தீரே. அவர்கள் மீது பரிவு கொண்டீரே. சீடர்கள் அவர்களை அனுப்பிவிடும் என்று சொல்ல நீரே அவர்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசியை ஆற்றினீரே. உம்முடைய கருணையும் இரக்கமும் பெரிது. யாரையும் பசியாக இருக்க நீர் விடுவதில்லை. உம்முடைய அன்பு இரக்கமும் அருள் கருணையும் உம்முடைய இரக்க பார்வையும் எல்லோரையும் மனம் குளிர வைக்கிறது. அந்த இரக்க பார்வையையும் அந்த அருள் முகத்தையும் எங்கள் மீது திருப்பி எங்களை எப்பொழுதும் உம்முடைய அன்பு பிள்ளைகளாக மாற்றுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி
உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பையும் அமைதியும் நிறைவான பரிவிரிக்கத்தையும் தெரிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வதாக. ஆமென். கடவுளன்பு கனிந்தது, அது மனித உயிராய் மலர்ந்தது. கடவுள் அன்பு கனிந்தது, அது மனித உயிராய் மலர்ந்தது. எண்ணில்லாத புதுமை புரிந்து எந்தன் வாழ்வை கவர்ந்தது. எண்ணில்லாத புதுமை புரிந்து எந்தன் வாழ்வை கவர்ந்தது. அது உயிர்கள் அனைத்திலும் வாழுது, அது உயிர்கள் அனைத்திலும் வாழுது. கடவுள் அன்பு கனிந்தது, அது மனித உயிராய் மலர்ந்தது. எங்கும் எதிலும் பொங்கி வழியும் விந்தையான சுனையது. எங்கும் எதிலும் பொங்கி வழியும் விந்தையான சுனையது. ஆழம் நீளம் அகலம் உயரம் என்றில்லாத உறவது. ஆழம் நீளம் அகலம் உயரம் எண்ணில்லாத உறவது. பகுதியில்லா என்னை சூழ்ந்து எந்தன் உயிராய் நிலைப்பது. துன்ப நேரம் அருகமந்து என்னை தேற்றும் தாயது. துன்ப நேரம் அருகமர்ந்து என்னை தேற்றும் தாயது. கடவுள் அன்பு கனிந்தது, அது மனித உயிராய் மலர்ந்தது.
அன்பில்லாத மனித வாழ்வு அரக்கர் வாழும் காடுதான். அன்பில்லாத மனித வாழ்வு அரக்கர் வாழும் காடுதான். இறை இல்லாத உலகம் படைக்கும் மனிதன் இருளில் கோடுதான். இறை இல்லாத உலகம் படைக்கும் மனிதன் இருளின் கோடுதான். ஒருவர் ஒருவரை ஏற்கும் செயலே கடவுள் அன்பின் தொடர்ச்சிதான். தியாகம் செய்வதும் புனிதம் தானது தெய்வமாவதும் அன்பில்தான். தியாகம் செய்வதும் புனிதம் தானது தெய்வமாவதும் அன்பில்தான். கடவுள் அன்பு கனிந்தது, அது மனித உயிராய் மலர்ந்தது. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, முன்னுரையிலே அவர் கூறினார், 39 ஆண்டுகளாக இந்த மறைமாவட்டத்திலே குருவாக பணியாற்றி அதிலே பல பொறுப்புகள், முதன்மை குரு, பேராலய பங்கு தந்தை, பேராசிரியர், சேத்துப்பட்டு திருத்தல அதிபர், தச்சாம்பட்டி பங்கு தந்தை, ரோமையிலே படிப்பு, இப்படி பல ஆண்டுகள் அவருடைய வாழ்வு இந்த மண்ணிலே நமக்காக இருந்தது. இன்னும் அவர் மகிழ்வோடு நினைவு கூர்ந்தார், குருமானவனாக இந்த மறைமாவட்டத்திலே வலம் வந்த நாட்கள். அப்படியெனில் அவர் இந்த மண்ணையும் நம்மையும் இந்த மறைமாவட்டத்தையும் அவர் மறக்கவில்லை. அவருடைய தாய் மறைமாவட்டம். அவரை பெருவிழாவிற்கு வந்து திருப்பலி நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்ட பொழுது சிரித்து கொண்டே, எங்கள் மறைமாவட்டத்திலே பல அன்னையினுடைய ஆலயங்கள் உள்ளது, நான் எப்படி விட்டு வர முடியும் என்றார். 5ஆம் தேதி அவருக்கு இன்று காலை பனிமலை மாதா பேராலயத்திலே அவருக்கு திருப்பலி. நிச்சயமாக இன்று ஆயர் 4 மணிக்கு எழுந்திருப்பார் என நினைக்கிறேன். அந்த பேராலயத்து திருப்பலி முடித்து 11 மணிக்கு விமானம் எடுத்து சென்னை வந்து, சென்னையிலிருந்து இங்கு வந்து அவருடைய தாய் வீட்டிலே திருப்பலி நிறைவேற்றி நம்மையெல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய அன்புக்கு, பாசத்திற்கு நன்றி கூறுவோம். அதே வேளையிலே அவரை குறித்து இந்த மறைமாவட்டம் ஒரு தாய் மகிழ்வதைப் போல பெருமகிழ்வு கொள்கிறது. சிறப்பாக இந்த பங்கு இன்று அவருக்கு அன்போடு நம்முடைய பாசத்தை தெரிவிக்கும் விதத்திலே மாலையும் தலையிலே கிரீடமும் செங்கோலும் கொடுத்து நமது தலைமகனை மகிழ்வோடு வாழ்த்தி பாராட்டுவோம். அதன் பிறகு பாராட்டு பத்திரம் அளித்து அவருக்கு நமது மகிழ்வையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்ளுவோம். மாலை, கிரீடம், செங்கோல், அதன் பிறகு திருவாளர் பலவேந்திரம் அவர்கள் பாராட்டு பத்திரம் படிப்பார்கள். அனைவரும் கைத்தட்டி நமது மகிழ்ச்சியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்ளுவோம். தூய விண்ணரசி எங்கள் விண்ணரசி தாயே
தூத்துக்குடி மறைமாவட்ட மேதக ஆயர் இந்த மண்ணின் பாசம் நேசம் முனைவர் ஸ்டீஃபன் அந்தோனி அவர்களுக்கு வாசித்து வழங்கும் வாழ்த்து மடல். வங்க கடலலை தாளாட்ட வான மகளும் உன்னை சீராட்ட வாகை சூட வந்த மன்னவனே, கீழ்மணக்குடி கண்டெடுத்த சேரபாண்டியன் வென்றெடுத்த தமிழன்னையின் தமிழ் மகனே, தவமிருந்த தவப்புதல்வனே, வேலூருக்காய் வேர்விட்டவனே, தாய் வயிற்றில் உருவாகும் முன்னமே உன்னை நான் குறித்தேன் என்றது எங்களுக்காய்த்தானோ, உள்ளம் கையில் பொறித்தேன் என்பதும் தலை நரைக்கும் வரை உன்னை தாங்குவேன் என்றதும் எம் எல்லோருக்கும் தானோ. குறுகுறு பார்வை, விறுவிறு நடை, வேகம், விவேகம் உன்னிடம் போட்டி போட்டு கொண்டதோ. உன் காலடிபட்ட கலைக்கூடம் மணிமகுடம், கல்வி கற்ற உன் பள்ளி பெருமகுடம் பெரும் பாக்கியம். தொடங்கிய தொடக்க கல்வி தொங்கிட்ட எம்பிரான் இயேசுவை தோண்ட தோண்ட ஊற்றெடுக்கும் மணக்குடியின் மணற்கேணி போல பணி செய்ய தூண்டியதோ. வெண்ணாடை தரிக்க வேகம் எடுத்ததோ. ஆயனே, மரிமகனே, என்னே அழகு உன் அழகு. எப்படி பார்த்தாலும் நீ அழகு. நீ நடந்தால் நடை அழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு, நீ பேசும் மொழி அழகு, நீ ஒருவன்தான் அழகு, அழகே அழகு. அழகு மகனே, எண்ண முடியாத விண்மீன்கள் போல இயேசுவுக்கா எண்ணற்ற இதயங்களை நேசிப்பேன் என்று அன்றே எடுத்தாயோ முடிவு. கல்விச்சாலை உன் பெருமை சொன்னது, பள்ளிவாசல் உன்னை வாழ்த்தி நின்றது, ஆசிரியர்கள் கூட்டம் உன்னை அரவணைத்தது. முளையிலே தெரிந்த விளையும் பயிரோ உன்னை ஈன்ற வயிறும் நீர் பாலுண்ட மார்புகளும் பேறு பெற்றவையே. தந்தையும் தாயும் என்னொற்றான் என சொல்ல வைத்த பெருமை நீ. உன்னை மட்டும் இறைவன் பார்த்து பார்த்து செதுக்கினானோ அல்லது பக்கத்தில் வைத்து பதப்படுத்தினானோ? ஆயனே, ஆயனே, நீ உண்மையிலே அழகுதான். துள்ளித்திரும் பருவத்தில் கள்ளமில்லா சிரிப்பினில் கவியரசு போல கவி பாடுவாய். தென்னை மரம் ஏறுவாய், விண்ணை தொட ஓடுவாய், மண்ணை முத்தமிடுமாய். விளையாட்டு உன் உயிர் மூச்சு. உன்னை வெல்ல ஒரு கணம் நின்று யோசிக்க வைப்பாய். எதிரி அணியை எக்கு தப்பாய் தெரிக்க வைப்பாய். உன் சின்ன சின்ன குறும்பை, செல்லமான சினுங்கல்களை உடன் பிறந்தாரும் உடன் பயின்றோரும் சொல்லி சொல்லி மகிழ்வாரே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். மணக்குடியில் துவங்கிய உன் பயணம் கடலலையின் நாயகன் கடவுள் பேசினார், வா மகனே, வலைகளை போடு, மீன்களை தேடு, மீன்களை பிடி, இல்லை மனித மீன்களை தேடி பிடி. அப்படியே எழுந்தாய், மணக்குடியை விட்டாய். கடல் அலையோடு கடல் மணலோடு ஸ்லாகித்து மகிழ்ந்த உன் கால்கள் பணி செய்ய புறப்பட்டன படைத்தவனுக்காய். சுற்றமும் நட்பும் சூழ்ந்து நிற்க, பெற்றவர் விக்கித்து தவித்து நிற்க, கரையோரம் ஒதுங்கிய கண்ணீரை துடைத்து கடகடவென புறப்பட்டாய் கடவுளுக்காய். 1952 ஜூன் மாதம் நீ பிறந்தாய். 1969 சென்னை சாந்தோமில் இளகுரும் மாணவனாய் பயின்றாய். 1975 மே மாதம் வேலூருக்காய் நீ குருவானாய். தமிழ் மணக்கும் செந்தமிழ் இனிக்கும் தூங்கா நகர மதுரைக்கு கருமாத்தூர் கல்லூரிக்கு கடந்து போனாய். தத்துவம் படித்தாய். கருமாத்தூரில் நீங்கள் கோல் அடித்த கோல் போஸ்ட் வளைந்து போனதாக வரலாறு சொல்கிறது, இன்று வாழ்வோரும் சொல்கிறார்கள். குத்துச்சண்டை வீரர் போல ஆடுகளத்தில் பந்தை மட்டுமே படுவேகமாக எடுத்து செல்வாய் என உன் நண்பர்கள் சொல்வார்கள். நீ மாரடோனாவாம், பீலேவாம். சோழ நாட்டின் பெருமை கொண்ட திருச்சி மாநகரம் இறையேலுக்காய் உன்னை உணர புனித பவுல் குருத்துவமிடம் வந்தாய். என்ன ஞானம், என்ன சிந்தனை, என்ன ஆற்றல், அதன் வீச்சு எல்லாம் எல்லை தாண்டியது. வட்டத்தை விட்டு விட்டு எப்போதும் வெளியே வந்து எதனையும் யோசிப்பாய். கட்டம் போட்டு சட்டம் போட்டு கதறாமல் அகன்ற வானம் போல அண்ணாந்து பார்த்து உன் ஏக அலைகளை ஏகமாய் விரிப்பாய். பல நேரம் நீ பரவசம் அடைவாய். சில காலம் பெங்களூர் பேதுரு குருமடத்தில் கற்றுத் தேர்ந்தாய், ஞானியானாய். குருவாகி மாதாமலையில் சேத்துப்பட்டியில் உதவி தந்தையானாய். தச்சாம்பாடியில் பங்கு தந்தையானாய். இன்று கூட கரிப்பூர் என்று சொன்னால் உனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் துறவு பணியில் முழுமையான துவக்கமும் தூய பணியில் ஆழ்ந்த அனுபவமும் அங்குதான் பெற்றாய்.
நீ உயர வேண்டியவன், எனவே உன்னிடம் எண்ணம் இருந்தது, பரந்த மனம் இருந்தது. அந்த ஏழை மக்களை ரொம்பவும் நேசித்தாய். எனவேதான் உன் பாடல் வரியில் புழுதியில் படுகின்ற ஏழையின் இல்லம், பழுதில்லா நின்னடிகள் படுகின்ற பீடம் என புரட்சிகரமான வரிகளை மனிதனாகவே பார்க்க மறுக்கும் இந்த ஏழைகள் பாதம் படிவதுதான் இறைவா உன் பீடம் என்றாயே. மா மனிதனே, மங்காத புகழுக்கு சொந்தமானவனே, உன் மலரடிகள் எத்துணை இனிமையானவை. ஈகையும் இரக்கமும் கொண்டதால் நீ உயர பறந்தாய். அந்த போப்பாண்டவர் வாழும் ரோமிற்கே அங்கு முனைவர் பட்டமும் பெற்றாய். வெள்ளைக்கார மனிதர்களையே நீ வியக்க வைத்தாய். பிரான்சு தேசத்திலே வாழ்க்கைப்பட்டாய். கோதலுக் மாதாவிடம் மகிமை பெற்றாய். மாறாத புகழடைந்தாய். மாசில்லா கண்ணியின் மகிமை நீயை பரப்பச் செய்தாய். காலம் கனிந்தது. கடவுள் அரசு நெருங்கி வந்தது. உன் சொந்த மண்ணுக்கே, நீ தந்த மண்ணுக்கே ஆண்டுகள் பல கடந்து வந்தாய். பேராயர் சின்னப்பா அவர்கள் காலத்தில் மறைபணி நிலையத்தில் இயக்குனரானாய். கட்டி எழுப்பினாய், கடவுள் பணி செய்தாய், கூட்டிச் சேர்த்தாய், வேதியரை வேதம் ஓதச் செய்தாய். மறைபணியின் மறுவேர்கள் வேதியர்கள் என்றாய். பயிற்சிகள் பலவும் தந்தாய். தின்ன தின்ன திவிட்டாத தேன்பாகை போல சொல்லி சொல்லி வளர்த்தாய். சோதனை வென்று சாதனை படைத்தாய். வீடில்லாத வேதியர்களுக்கு வீடு ஒன்று கட்டி கொடுத்தாய். வாழ வைத்தாய், வழி கொடுத்தாய். தமிழகமே கைவிட்ட வேதியரை நீ கை கொடுத்தாய். ஆயனே, அந்த வேதியர்களின் வீட்டில் இன்று கூட நீ மட்டுமே நல் விளக்கு. அடுத்த பணி என்னவென்று நினைப்பதற்குள் வந்திட்டாய் விண்ணேற்பு அன்னை பேராலயத்திற்கு அதிபராய். எல்லா வீட்டையும் ஏறி பார்த்தாய். உட்கார்ந்து உணவு கொண்டாய். அளவலாவி அகமகிழ்ந்தாய். அறிந்து கொண்டு அறிவு தந்தாய், அள்ளித் தந்தாய். தந்தையே என்று உன்னை நாடிவிட்டால், அதனையும் நீ நம்பிவிட்டால், எவர் தடுத்தாலும் கொடுக்காமல் இருக்க மாட்டாய். கொடுத்து விட்டுத்தான் மகிழ்வடைவாய். கொடுப்பதென்றால் எனக்கு கொள்ளை ஆசை. பாட வைத்தாய். பாடலை உருவாக்கினாய். உன் மறையுறை மொட்டுக்களை வாய்பிளந்து கேட்க வைப்பாய். உன் மறையுறையில் நவரசம் கமழும். நீ பேச ஆரம்பித்தால் நேரம் போவதே அறியாது. மெய்மறக்க வைப்பாய், மனம் சிலிர்க்க வைப்பாய். அப்பழுக்கில்லா மாமனிதனாய் அன்பு பணி செய்தாய். இந்த பேராலயத்தில் உன் காலம் பொற்காலமே, நற்காலமே, நல் யாவும் மனம் சொல்லுமே. வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும் மறைமாவட்ட முதன்மை தந்தையாய், குருகுலத்தின் முதல்வனாய் மகிழ்ந்தாய். பொறுப்புகள் அதிகம் பகிர்ந்து கொண்டாய். சிக்கன புரிந்து கொண்டாய். பட்டனை எழுந்து நின்றாய். சட்டன விட்டகன்றாய். நின்றாய், நிலைத்தாய். அப்பணியிலும் உன் அகவையை கண்டாய். அவ்வப்போது செய்தி வரும், உம்மை ஆயராக்க வேண்டுமென. வந்தது, சென்றது, செந்தது, வந்தது, இப்படி அப்படி என்று குளிர்ந்தும் காய்ந்தும் காய்ந்தும் குளிர்ந்துமாக தவித்து கொண்டதே இந்த தலத்திருச்சுவை சென்றது. காலம் தன் கடமையை செய்யும். யாருக்காகவும் காலம் காத்திருப்பதில்லை. மாற்றங்கள் ஏற்றங்கள் எல்லாம் நடந்தன. புதிய ஆயர் டாக்டர் சவுந்தரராஜ் வேலூருக்கு வந்தார். உமக்கு புதிய பொறுப்புகளையும் தந்தார். பேராசிரியாக போதிக்கச் சென்றாய். குருமானவரை உருவாக்கி வென்றாய். உருகி உருகி உனைத்தந்தாய். உயிராய் வாழும் கடவுளை உடன் கற்பித்தாய். உன் புலமையில் அகமகிழ்ந்தாய். தேன் சுற்றும் அண்டு போல குருமானவர் கூட்டம் தேன் சிந்துதே வானம் என பாடி மகிழ்ந்தார்கள். மறைமாவட்டம் உன்னை மீண்டும் அழைத்தது சேத்துப்பட்டு மாதா மலைக்கு. எங்கு நீ துவங்கினாயோ அங்கேயே நீ மீண்டும் வந்தாய். அப்போது உதவி தந்தை, இப்போது அதிபர் தந்தை. பெரிய பங்கு எல்லாமே பெரிதுதான். துன்பமும் இன்பமும், மறக்க முடியாத நினைவுகள், மாறாத வடுக்கள், புண்ணிய நிலைகள், செதுக்கிய சிலைகள், வளர்த்த வைரங்கள், வாசனை பூமரங்கள், நட்ட நாற்றுகள், உயர்ந்த கோபுரங்கள் இன்றும் நிற்கின்றன நினைவுகளாய். நீ சேத்துப்பட்டை சேத்துப்பட்டையாக்கினாய். சேர்த்து நெட்டையாக்கினாய். வேர்த்து வியக்க வைத்தாய். பார்த்து கட்டி வைத்தாய். கடவுளை கொட்டி வைத்தாய். இப்படி காலங்கள் உருண்டபோதுதான் ஆலயமணிகள் ஒலித்தது. கடவுள் குரலும் கிடைத்தது. வேலூரும் வியந்தது. விண்ணேற்பண்ணை பேராலயம் அதிர்ந்தது. செவியுள்ளவன் கேட்கட்டும் என்று செவி செய்தி அல்ல, விண்ணதிர அறிவிப்பும் வந்தது. நீ ஆயனாய் தூத்துக்குடி மறைமாவட்டத்திற்கு உன் தொப்புள் கொடி உறவுகள் அழைத்தார் போல சீரிய செம்மறியாய் மௌனமானாய். சொந்த ஊரில் மதிப்பிள்ளை இறையோர்க்கு என்ற இறைவன் சொன்ன போதும் சென்றாய். மாமனிதனாய், எளிய பணியாளனாய், ஏழைகளின் தோழனாய், எல்லோருக்கும் எல்லாமாய், இயேசுவின் தொண்டனாய், ஆட்சிப்படுத்தல்ல அன்பு செய்யவே என்று சென்றாய். என் அகன்ற கரத்திற்குள் அனைவரும் சமம் என்றாய். போதுமென்ற மனம் கொண்டு எல்லோரையும் பொறுத்து கொண்டாய். வேண்டியவர் வேண்டாதவர் என எவரையும் தள்ளிவிடாமல் விரும்பி உன்னை தந்து நின்றாய். அந்த தூத்துக்குடி மீன்கள், இறை தேன்கள் இன்றும் மகுடிக்கு மயங்கி கிடக்கின்றன. உம்மால்
பனிமலை தாயின் அருள் பெற்று மகிழ்கின்றன. இத்தனை ஆண்டுகள், இத்தனை சிறப்புகள், இந்த ஆயனை எங்கே நாம் இதுவரை வைத்திருந்தோம் என்று அந்த மக்கள் உளமாற உம்மை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மொத்தத்தில் ஆயனே, நீ முத்துச்சரம், முல்லைக்கொடி, வள்ளல் மகன். பாடல் பாடுவதில் நீ மன்னன் இல்லை, இல்லை மன்னாதி மன்னன். வார்த்தைகள் உன்னிடம் விளையாடும், தமிழ் உன்னிடம் தவிக்கும், உன் நாவில் ஒலிக்கும். எத்தனை பாடல்கள், எத்தனை ஒளிநாடாக்கள், அத்தனையும் அருமை அருமை அருமை. எதை சொல்வது? எனக்கு ஒரு நண்பன் உண்டு, அதை சொல்வதா? நீ இன்றி வாழ்வேது இறைவா, இதை சொல்வதா? அள்ளித்தருவேன் என்றாயே, அப்பாடலை சொல்வதா? அன்பு கரத்தில் என்ற பாடலை தந்தாயே, இதனை சொல்வதா? கடவுள் அன்பு கனிந்தது என்றாயே, அப்பாடலை சொல்வதா? நீ செல்லும் இடமெல்லாம் இறைவா என்றாயே, இப்பாடலை சொல்வதா? இவைகள் உங்கள் பாடல் கடலில் நாங்கள் தேடி எடுத்துக்கொண்ட முத்து பாடல்கள். புத்தக புழு நீங்கள். நல்ல வாசகர், ஆழ்ந்து வாசிக்கும், அதிகம் வாசிக்கும் அன்பர், பெற்ற செல்வத்தை கொடுத்து மகிழ்ந்தவர். எழுதிய புத்தகம் ஏராளம், தமிழும் ஆங்கிலம் என பன்மொழி வித்தகர். நீங்கள் ஒரு நூலகம்தான். உம்மை தொட்டால் ஒரு புத்தகம் வாசிக்கலாம், உன்னிடத்தில் பேசினால் 100 புத்தகம் வாசிக்கலாம், உன்னிடத்தில் வாழ்ந்தால் நூலகத்தோடே வாழலாம். ஆயனே, கலீல் ஜிப்ரான் சொல்வான், மகிழ்ச்சி என்பது உன்னை பொறுத்தது, அது தற்செயலாக அல்ல, பொருளில் அல்ல, இடத்திலும் அல்ல, மனிதரிலும் அல்ல, பிறகு எதனாலும் அல்ல, உன் விருப்பத்தினால் மட்டும்தான், நீ விரும்பினால் மட்டும்தான், அது உன்னால் மட்டும்தான், அது உனக்குள்ளே நிகழும் வேதிவினை. இந்த வரிகள் உன் வாழ்க்கை ஆயனே. தேவைகள், எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள், அப்போது மன அமைதி, நிம்மதி கிடைக்கும் என அறிந்த ஞானினி. வாழ்க்கை பாரம் என்று நினைத்தால் சந்தோஷமும் தூரம்தான் என்று உரைத்த உத்தமண்ணி. ஞாபக மறதி மகிழ்வின் ரகசியம், வாழ்க்கையின் நிம்மதி. ஞாபக மறதியின் வேந்தன் நீங்கள். உங்களுக்கு ஒரு விண்ணப்பம், எங்களையும் இந்த வேலூரையும் மறந்து விடாதே. மானங்கள் தேவை, அவமானங்கள் தேவை, அவை கற்றுத்தரும் பாடங்கள் எளிதில் மறக்காது என உணர்ந்த உத்தமண்ணி. வாழ்க்கை இனிக்க நீ சொல்லித்தந்தவை. கிடைத்ததை அனுபவியுங்கள், கிடைக்காததை ரசியுங்கள், இழந்ததை உணருங்கள், பிடித்ததை விரும்புங்கள், பேராசை தவிருங்கள், பழைய நினைவை நினைத்து மகிழுங்கள். என்னே உன் புலமை, என்னே உன் அன்பு. சிக்கலையே சிந்தித்து கொண்டிருந்தால் இன்னும் சிக்கல் வரும். தீர்வுகளை சிந்தனை செய், வாய்ப்புகள் உன் எதிரே வரும். நேசிக்கப்படுவதை விட நேசிக்க கற்றுக்கொள். மடியில் கனமில்லை, ஆகவே மனதிலும் பயமில்லை. தீக்குச்சி தீப்பெட்டியிடம் கேட்டது, ஒவ்வொரு முறை உரசும் போது நான் மட்டுமே எரிகிறேன். தீப்பெட்டி சொன்னது, உன் தலைகணம் அதிகம் என்று. தலைகணம் இல்லாத நீர் தலைமுறையாய் போற்றப்படுவீர். உன் தலைச்சீரா தழைக்கட்டும், ஆயனே உன் இடைக்கச்சை தொடரட்டும். எம் ஆயனே உம் செங்கோல் சிறக்கட்டும், ஆயனே உம் மனிதம் உயரட்டும் உயரட்டும். அன்பே கடவுள், அன்பே கடவுள். அன்பு செய்பவன் எவனும் கடவுளிடமிருந்து பிறக்கிறான். ஆம், அன்பு செய்பவர் எவரும் கடவுளிடமிருந்து பிறக்கிறார். நீ கடவுளிடமிருந்து பிறந்தவன். உன் பணி சிறக்க, கொற்றம் ஓங்க, அருள் பெருக, மனம் நிறைய, உளம் வாழ, உடல் உள்ள நலன் காண, அருள்மறி துணையோடு, சந்த தஸ்னேவிஸ் மாதாவின் பாதுகாப்போடு, பாருள்ள நாளெல்லாம் வாழ்வாங்கு வாழ வாழ்த்தி ஜபிக்கும் அன்புடைய நெஞ்சங்கள். இங்கனம் தூய விண்ணேற்பண்ணை பேராலய அதிபர் தந்தை எம் ஜோலுர்துசாமி, உதவி தந்தை சின்னசாமி, பங்கு பேரவை, கன்னியர்கள், இறைமக்கள், வேலூர். நமது பங்கிலே இருக்கின்ற கன்னியர் இல்லங்கள், பக்த சபைகள் இப்போது ஆயர் தந்தைக்கு பொன்னாடை அணிவிப்பார்கள். தாயே அம்மா, உந்தன் தாயன்பை பாடி புகழ்
திருப்பலியிலே கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்த மறைமாவட்டத்தினுடைய பொருளாளர் தந்தை, எல்ஐடி கமிஷனுடைய செயலர் தந்தை பூபதி லூர்துசாமி அவர்கள், மறைப்பணி நிலைய இயக்குனர், செயலர் இவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நன்றி கூறுவோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளை சிறப்பித்த குடும்பம் திருவாளர் நெப்போலியன், திருமதி சங்கீதா. நாளை மாலை 6 மணிக்கு ஜெபமாலை, அதைத் தொடர்ந்து திருப்பலி. நாளைய திருப்பலியை நவநாளை நமக்கு சிறப்பிப்பவர் பேரூர் தந்தை ஏ அக்டேவியஸ், பங்கு தந்தை குடியாத்தம். நாளைய நவநாளை சிறப்பிக்கின்ற குடும்பம் திருவாளர் அல்ஃபோன்ஸ், திருமதி சகாயமேரி. ஆயருடைய ஆசிருக்காக எழுந்து நிற்போம். அன்புக்குரியவர்களே, இவ்வளவு பாராட்டுக்களையும் இவ்வளவு வாழ்த்துக்களையும் மணிமகுடங்களையும் செங்கோல்களையும் ஷால்களையும் நான் எதிர்பார்க்கவில்லை. பக்தியோடு ஒரு திருப்பலி ஆற்றி உங்களுக்காக ஜெபித்துவிட்டு சென்றலாம் என்று வந்தேன். நீங்கள் என்னை பரவசத்தில் ஆழ்த்திவிட்டீர்கள். இங்கே இளங்கோவை கண்டேன், கம்பனை கண்டேன், தற்கால கவிஞர்களான கண்ணதாசனையும் வாலியையும் நம்ம வைரமுத்துவையும் இவர்கள் மறக்கவில்லை. அருமையாக பெண்ணி பெண்ணி தமிழை எப்படி அழகுபடுத்த முடியுமோ, தமிழுக்காக எழுதினார்களோ எனக்காக எழுதினார்களோ எனக்கு தெரியவில்லை. அந்த அளவுக்கு தமிழ் கொஞ்சி விளையாடியது, களிநடம் புரிந்தது. உங்களுடைய பாராட்டுக்களும் கருத்துக்களும். கவிதைக்கு எது அழகு? கவிதைக்கு எது அழகு? பொய் பொய்யா நிறைய சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இருந்தாலும் உங்களுடைய பாசத்துக்கு அளவில்லை என்பது எங்களுக்கு தெரிகிறது. எனவே நம்முடைய பேராலயத்தின் அதிபர் தந்தை நம் மீது கொண்ட பாசத்தாலும் அவருக்கே உரிய பாணியில் மிக சிறப்பாக உங்கள் எல்லோரையும் அரவணைத்து ஒன்றிணைத்து திட்டமிட்டு மிக அருமையாக எல்லாம் செய்திருக்கிறார்கள். எனவே பங்கு தந்தைக்கும் இங்கு வந்திருக்கின்ற தந்தையர்களுக்கும் அருள் கன்னியர்களுக்கும் உங்களுக்கும் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதையெல்லாம் தூத்துக்குடியில் போய் சொன்னேன் அப்படின்னா அவங்க ரொம்ப பொறாமப்படுவாங்க உங்கள் மேலே. அதனால் அந்த பொறாமை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ரெடியாக இருங்க. இப்பொழுது இறைவனிடம் வேண்டி எல்லாவற்றுக்கும் நன்றி கூறுவோம். இறுதி ஜெபத்திற்காக நிற்போம். ஆண்டவரே, எங்களை திருவார்த்தையாலும் திருவிருந்தாலும் உறுதிப்படுத்தியுள்ளீர். அதனால் புனித மரியாவின் வழிகாட்டுதலாலும் பாதுகாவலாலும் கிறிஸ்தவ பெயருக்கு எதிரான அனைத்தையும் விலக்கிவிட்டு அப்பெயருக்கு உகந்தவற்றையே நாட எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, எப்படித்தான் நன்றி சொன்னாலும் ஒரு ஆயருடைய பெயரை நான் விட்டுவிட்டேன் என்றால் நன்றி கெட்டவனாக மாறிவிடுவேன். அதுதான் நம்முடைய ஆயர் சௌந்தரராஜ் அவர்கள். என் மீது தனிப்பட்ட அன்பும் பாசமும் மதிப்பும் வைத்திருந்தார்கள். அவரோடு செல்லும் போதெல்லாம் ஒரு விதமான குதூகலம் இருக்கும். நம்மை ஆயர் நிலைக்கு உயர்த்துவதற்கு பெரும்பாடுபட்டவர்கள் அவர்கள். நான் ஆயராக திருநிலைப்படுத்தப்படுவதற்கு அவர்தான் இங்கிருந்து அதை அதிகாரப்பூர்வமாக பிரகடனம் செய்தார். பிறகு தூத்துக்குடிக்கு வந்து என்னுடைய அந்த அர்ச்சிப்பு நிகழ்ச்சிகளிலும் அவர் பங்கு கொண்டார். கூடிய சீக்கிரம் அவர் சென்று விடுவார் என்று கனவிலும் எதிர்பார்க்கவில்லை. இருந்த நாட்களை பயனுள்ள நாட்களாகவும் கனிவுள்ள நாட்களாகவும் மக்களுக்கு அருள் சேர்க்கும் நாட்களாகவும் வாழ்ந்த அந்த மகானை நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். இறைவன் அவருக்கு ஆசீர் அளிக்கவும் நம்முடைய மறைமாவட்டத்தை தொடர்ந்து இறைவன் பாதுகாக்கவும். கூடிய சீக்கிரத்தில் நம்முடைய நுன்சியோவோடு பேசிக்கொண்டிருந்தேன். தூத்துக்குடி மறைமாவட்டத்தான் இனி அடுத்த பிஷப் வர்றதுக்கு காத்து கொண்டே இருக்கிறது. அங்கே தான் முதல்ல இனிமேல் போடுவாங்க. 4 மாவட்டங்கள் காத்து கொண்டே இருக்கின்றன. சிவகங்கையிலையும் கேட்குறாங்க, குளித்துறையிலையும் கேட்குறாங்க, பல இடங்களில் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. இந்த கும்பகோணத்துலேயும் அடுத்த வருஷம் தஞ்சாவூர்லேயும் கேட்பாங்க. அதில் சீக்கிரம் ஒரு நல்ல ஆயர் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றும் இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் வேண்டுவோம். அது சீக்கிரம் நம்முடைய வேலூருக்கு வரும். இப்பொழுது சிறப்பு ஆசிரை இறைவனிடம் கஞ்சி வேண்டுவோம்.
புனித கன்னி மரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்துச் செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. பரிவிரக்கத்தில் பரம அன்னையின் பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. கரங்களை உயர்த்தி நம் அன்னைக்கு இந்த பாடலை பாடுவோம். மாசில்லா கல்லியே மாறாவே உண்மே நேசமில்லாதவர் ஈசரே ஆவார். கரங்களை உயர்த்தி உற்சாகமாய் பாடுவார்.